இங்கே இவர் கேட்குறார், நீங்கள் மாத்திரதா இருந்தால் என்ன ஏன் கூப்பிட்டீங்க? யாரை காப்பாற்றுவதற்காக நீங்கள் இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போனீங்க? இதுக்கு இன்றைக்கி வரைக்கும் பதில் இல்லை. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், உச்சநீதிமன்றத்திலையும் சரி உயர்நீதிமன்றத்திலும் முதலில் டாஸ்மாக் சார்பாக ஒரு வழக்கும், இன்னொன்று அரசு சார்பாக போட்டது. இப்போ அரசு சார்பாக போட்டதை வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. 2 ஆப்பிள் ஃபோனு, அவருடைய 4 இமெயில் ஐடி பாஸ்வேர்டோட, அதுக்கப்புறம் ஜிஎம் சங்கீதாங்கிறவங்களுடைய ஒரு ஆப்பிள் ஃபோனு, ஒரு சாம்சங் ஃபோனு, அதோடைய பேக்கப்பு. ஐயோ, அதுக்குள்ளே நாங்கள் எங்கள் முதல் குடும்பத்தோடு பேசின ரெக்கார்டெல்லாம் ஏதாவது இருந்துட போகுது, அதை ஆதாரமாக எடுத்துக்கூடாதுன்றாங்க. அவன் இது ஜாஃபர் சாதிக் அமீருக்கு பணம் கொடுத்தது அவரை சேர்த்துருக்காங்க. ஆனால் ஜாஃபர் சாதிக் நேரில் போய் ஸ்டாலின் கிட்ட போய் ஏதோ ஒரு நிதி பணம் கொடுத்துருக்கார். அதே போல் உதயநிதியை சந்தித்து ஒரு 7 லட்சம் ரூபாய் ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காரு. அதையெல்லாம் பற்றி என்ன விசாரணை பண்ணுறீங்க? இங்கே நடக்கிறது நீதியின் ஆட்சியா, இல்லை தமிழகத்தில் நீதி திமுக ஆட்சிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடுச்சு? கட்சிக்கு தலைமைக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும், அதுக்குத்தான் மந்திரிகள். தமிழகம் எப்படி போனால் என்ன, மக்கள் எப்படி போனால் என்ன? 3 எழுத்தில் எங்கள் உயிர் இருக்கும். அது கட்சிக்கு சொத்து நிதியும் தான். அது மக்களுக்கு என்ன கடன்? அதைத்தான். ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வெளிநடப்பு செய்திருக்காங்க. இதுக்கு அவர்கள் முன்வைத்த காரணம் தான் மிக முக்கியமானது. அதாவது மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பிரதிபலிப்பதற்கு அங்கு சபாநாயகர் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். குறிப்பாக இந்த டாஸ்மாக் விவகாரம் குறித்து பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல. இந்த டாஸ்மாக்ல இடி ரைடு நடத்தப்பட்டு அவங்க தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. இது குறித்த பதிலை ஆளும் தரப்புல இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் வெளிப்படுத்தல, வெளிய மக்களுக்கு தெரியப்படுத்தல அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. வெளிநடப்பு செய்து செய்தியாளர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, டாஸ்மாகில் இது வரைக்கும் நடந்திருக்கிறத வச்சு பார்த்தாலே, அதாவது சென்ற ஆட்சி அப்போ அன்றைக்கி சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவருக்கு அவருக்குடைய பர்சனல் ஆஃபீஸில் வந்தப்போ ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு ஸ்டாலின் கோரினார். இங்கே உங்களுடைய ஒரு நிறுவனத்துக்குடைய தலைமை அலுவலகத்தில் 3 நாள் ரெய்டு பண்ணதுக்கு அப்புறம் அதை பற்றி விளக்கம் கொடுக்கலன்னு நீங்களே எடுத்து காட்டியிருக்கீங்க. சரி, விஷயம் என்னென்னா, அந்த இஎஸ்ஐஆர்னு சொல்லப்படுற இடியுடைய எஃப்ஐஆருக்கு பேர், அதில் அவங்க சொல்லியிருக்கிறது இன்னைய தேதியில் 1000 கோடி ஊழல்னு தான். ஆனால் அதில் 2-3 விஷயம் சுட்டி காட்டியிருக்காங்க. ஒன்று, பாட்டிலுக்கு 10 முதல் 40 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்கங்கிறதுக்கு பல ஆதாரங்கள் இருக்குது. அதுக்காக ஊழியர்கள் பேரில் இவங்க இது நிறைய பேரில் வழக்குகள் போட்டிருக்காங்க, உள்ள இன்டர்னல் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. ஸோ இது பரவலாக இன்னொன்று எல்லாருக்குமே தெரியும். ரோட்டில் இன்றைக்கி 6 பேருக்கு ஒருத்தன் குடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. 7 கோடி மக்கள் தொகையில் 1.25 கோடி பேர் தினசரி டாஸ்மாகில் வாங்கி குடிக்கிறாங்க. ஸோ அவர்கள் அதை தினசரி சந்திப்பவர்கள். நீங்களும் வேணால் போகாமல் இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப இதில் என்னென்ன ஊழல்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஈடியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அடுத்தது என்ன, இது முதல்ல இந்த வழக்கை எடுத்துகிட்டு ஒரு பெஞ்சுக்கிட்ட போனாங்க. அதுக்கப்புறம் அந்த பெஞ்சில் சில கமெண்ட்டுகள் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டு ஈடிக்கு எதிராக இருந்ததுன்னு ஃபீல் பண்ண இந்தியாவே ஷாக் ஆச்சுன்ன உடனே அந்த 2 நீதிபதிகளும் வெளியேறினாங்க. உடனே போன நீதிபதி இப்போ இருக்கிற திரு எஸ்.எம். சுப்பிரமணியம், அவர் பேரை பார்த்த உடனே திமுக கவர்மெண்ட் அலறி அடிச்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் போயிடுச்சு. இங்கே இவர் கேட்குறார், நீங்கள் மாத்திரதா இருந்தால் என்ன ஏன் கூப்பிட்டீங்க? யாரை காப்பாற்றுவதற்காக நீங்கள் இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போனீங்க? இதுக்கு இன்றைக்கி வரைக்கும் பதில் இல்லை. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், உச்சநீதிமன்றத்திலையும் சரி உயர்நீதிமன்றத்திலும் முதலில் டாஸ்மாக் சார்பாக ஒரு வழக்கும், இன்னொன்று அரசு சார்பாக போட்டது. இப்போ அரசு சார்பாக போட்டதை வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. டாஸ்மாக் சார்பாக எங்களை துன்புறுத்தினார்கள், அதை திருப்பி சொன்னாங்க. அடுத்தது, எங்களிடம் எடுத்து சென்ற ஆதாரங்களை இந்த வழக்கில் ஆதாரமாக சேர்க்கக்கூடாதுன்னு இருக்காங்க. இப்போ துன்புறுத்தினாங்கன்னா உடனே நீதிபதி கேட்டார், நீங்கள் அப்படி என்ன, அப்போ இவங்க போய் மனித உரிமை ஆணையத்தில் சொல்லியிருக்காங்களா? ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் போய் ரெய்டு போனால், தமிழக அரசின் லஞ்ச ஊழல் பிரிவு போய் ரெய்டு போனால் நீங்கள் என்ன கரெக்டாக 5 மணிக்கு வெளில விட்டுருவீங்களா? அந்த ரெய்டு முடிகிற வரைக்கும் அந்த ஆஃபீஸில் இருக்கிற வரைக்கும் வெளில அனுப்ப மாட்டீங்களா என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப தூரம் போக வேண்டாம். இடியில் அங்கித் திவாரி என்பவர் ஏதோ லஞ்ச ஊழல் வந்தப்போ மதியானம் 4 மணிக்கு ரெய்டு போனாங்க மதுரையில். நமது லஞ்ச ஊழல் தமிழக அரசின் டிவிஎஸ்சி போய் 15
5 மணி நேரம் தொடர்ச்சியாக அங்கே ரைடு நடத்துனாங்க. அப்போ 4 மணிலேருந்து 15 மணி நேரம்னா முழு ராத்திரி நடத்தியிருக்காங்க. ஸோ இவங்களே பண்ணதுக்கு வேற எங்கேயும் போக வேண்டாம். இப்படி இருக்கிறப்ப நீங்கள் இதை உடனே சைலண்ட்டாக அமுக்கிட்டாங்க. அடுத்த பிரச்சனை என்ன வருது, அங்கே என்னென்ன எடுத்துகிட்டு போனாங்க. அங்கேருந்து எடுத்துகிட்டு போனது எம்டி விசாகன்கிறவர், அவருடைய 2 ஆப்பிள் ஃபோனு, அவருடைய 4 இமெயில் ஐடி பாஸ்வேர்டோட, அதுக்கப்புறம் ஜிஎம் சங்கீதாங்கிறவங்களுடைய ஒரு ஆப்பிள் ஃபோனு, ஒரு சாம்சங் ஃபோனு, அதோடைய பேக்கப்பு, அதே மாதிரி டிஜிஎம் இன்னொருத்தருடைய 2 ஃபோனு, 2 ஐபேடு, 4 கம்ப்யூட்டர், 2 லேப்டாப், இதோடைய அத்தனையும் பேக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்க பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இதுக்கு என்னங்க அர்த்தம்? ஐயோ, அதுக்குள்ளே நாங்கள் எங்கள் முதல் குடும்பத்தோடு பேசின ரெக்கார்டெல்லாம் ஏதாவது இருந்துட போகுது, அதை ஆதாரமாக எடுத்துக்கூடாதுன்றாங்க. சார், ஆஃபீஸில் யூஸுக்காக வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஆஃபீஸில் நீங்கள் இப்போ நம்ம 2 பேர் இன்டர்வியூ எடுக்கிறத நீங்கள் இதை வீட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. இது ஆஃபீஸ் சொத்து. அது மாதிரி டாஸ்மாக் சார்பாக நீங்கள் நடத்தி யூஸ் பண்ணுற அஃபிஷியல் ஐடியிலேருந்து எல்லாத்தையும் கேட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இன்னொன்று, இப்போ என்ன பிரச்சனை, இப்போ நீதிபதி எஸ்எம் சுப்பிரமணியம் அவர் எப்படின்னா மிக 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 ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். ஒரு 2 வழக்கு மாத்திரம் நான் சொன்னால், இங்கே நம்ம கிண்டியில் இது ரேஸ் கோர்ஸுக்கு வாடகை பாக்கி 704 கோடி 2004 வரை, அதை ஒரு மாதத்தில் வாங்கணும். 2004 23 வரை, 2023 வரை 12,300 கோடி வாடகை பாக்கி. இதை வாங்கிறதுக்கு வழியை பாருங்கன்னாங்க. வாங்கலை. அதுக்கு பதிலாக இது இப்போ மூடுறோன்னு போனாங்க. ஸ்டே வாங்கிட்டாங்களா என்னன்னு செய்தி இல்லை. அதுக்கு அடுத்தது பார்த்தா மணல் கடத்தல். அதாவது கோவையில் இருக்கிற செம்மண் கடத்தல் இது காப்பு காடுகள், ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் செம்மண்ணை கடத்துறாங்கன்னு வழக்கு. அதில் போய் அந்த தீர்ப்பு 66 பக்கத்தில் 20 ஃபோட்டோவோடு வச்சிருக்கு. ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தார் ரோடு போட்டு இது பிரிட்ஜு கட்டி மணல் அள்ளியிருக்காங்க. இதை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு விசாரிக்கணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்கார். அந்த வழக்கில் யார் நடத்துனாங்களோ, இது ஒரு போராளி முரளி என்பவர் இதில் இம்ப்ளீட் ஆகிருக்கார். அதே மாதிரி இன்னொருவர் இம்ப்ளீட் ஆகிருக்கார், என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் யானை ராஜேந்திரன். இப்போ இவங்கெல்லாம் இந்த 1000 கோடின்னே சொல்லலைங்க. இவங்கெல்லாம் இன்னும் சொல்ல போனால் டாஸ்மாகுடைய ஊழியர்களுக்கும் டாஸ்மாகுக்கும் நடந்த வழக்கில் திரு முரளி இம்ப்ளீட் ஆகிருக்காரு. அதில் அவர் என்ன சொன்னார்னா, ஜனவரி மாதம் இவங்க இப்போ புதுசாக QR கோடு கொண்டு வந்திருக்காங்க. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் இந்த 10 ரூபா 20 ரூபா சேர்த்து வருதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணுறோம், ஏதோ சின்ன தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு மார்ச்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நாங்கள் மார்ச்சில் கேட்டதுக்கு இன்னும் மிஷினில் சின்ன ப்ராப்ளம் இருக்குது, ஒரு 30% வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோன்றாங்க. ஸோ இதில் எண்ட் டு எண்ட் ட்ராக்கிங் பாசிபிள். இதில் எவ்வளோங்க நஷ்டம் பாசிபிள்? ஏன்னா எவ்வளவு பில் ஆகுது? ஏன்னா இதில் 2022 இவங்க ஆட்சிக்கு வந்தது 2021 ஏப்ரலில், 22 மார்ச் மாதம் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அந்நிய நிதி அமைச்சர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் பேட்டி கொடுக்குறார். டாஸ்மாகில் பில் ஆவதில் பாதி தான் பில் ஆகிறது, பாதி லீக்கேஜாக தனியார் பாக்கெட்டுகளுக்கு செல்கிறது. இது எவ்வளவு இருக்கும் என்று அனுமானம் செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய மொத்த டேர்ன் ஓவர் ஜிடிபியில் 2-3% அப்படிங்கிறார் லீக்கேஜஸ். நம்மளுடைய ஸ்டேட் ஜிடிபி 27.5 லட்சம். அப்போ அதில் 2% 55 லட்சம், 3% சொன்னால் 80 லட்சம். ஸோ ஒரு வருடத்திற்கு 60 70 லட்சம் ரூபாய் குறைந்த சராசரின்னு எடுத்துக்கிட்டால் கூட லீக்கேஜ். அப்போ 4 வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி வர முடியும்னு அர்த்தம். இப்போ நம்ம ஏற்கனவே 2 கேஸ் சொன்ன நம்ம இவரை எஸ்எம் சுப்பிரமணியம். இன்னொரு தீர்ப்பு எதுன்னு சொன்னால், தாது மணல் கடத்தல் வழக்கு 98 டெண்டர் விடப்பட்டு 2000 2013 வரைக்கும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி அள்ளப்பட்ட தாது மணல், அது எவ்வளவு அள்ளுனாங்கன்னு சொல்லி அந்த விவி மினரல்ஸ் கம்பெனி சொன்னது 88 லட்சம் டன் அள்ளணும்னு கணக்கு கொடுத்தாங்க. அதை ஒரு IAS ஆஃபீஸர் கமிட்டி போயிட்டு இல்லை அவங்க 1.55 கோடி 1.5 லட்சம் கோடிக்கும் அதிகமாக சொன்னதை விட டபுளாக எடுத்திருப்பாங்கன்னாங்க. அந்த IAS ஆஃபீஸருக்கு அப்புறமாக இன்னொரு நீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக ஒரு இது அதிகாரின்னு சொல்லிட்டு அமிக்கஸ் கியூரி அவர் பார்த்துட்டு அங்கே எடுத்த தோரியம் சாம்பிளில் 168 சாம்பிளில் 113 என்னமோ 0.25% மேலே இருந்துச்சு. அப்படி இருந்தால் நீ இவங்க எடுத்த மண்ணின் அளவு 7 லட்சம் கோடி, 88 இல்லை 1.55 அப்படிங்கிற 6 7 கோடி 7 கோடி டன் எடுத்திருப்பாங்க. ஒரு டன்னுன்னா 1000 கிலோ.
ஒரு டன்னுடைய விலை ஆந்திராவில் 8500 ஒரிசாவில் 5500 தமிழ்நாட்டில் வெறும் 300. அதில் அரசுக்கு வர வேண்டியது 3% ராயல்ட்டி. அதை அந்த அதிகாரி ஐஏஎஸ் கமிட்டி தலைவர் 5500ன்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம் 3ல். அதுலேயே அவர் என்ன சொல்கிறார், மார்க்கெட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ரேட்டு 15,000லேருந்து 18,000. அந்த 5500ன்னு ஃபிக்ஸ் பண்ணால் தமிழகத்திற்கு வர வேண்டிய ரூபாய் 5831 கோடியை வசூல் பண்ணுங்க. அதோட எஸ்எம் நிறுத்தலை. இந்த வழக்கை நான் சிபிஐக்கு மாற்றுகிறேன். மாற்றிவிட்டு சிபிஐக்கும் நான் கூறுவது, தேவை என்றால் இடி மற்றும் ஐடி துறையை உள்ளே இழுத்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தீர்ப்பு டாஸ்மாகில் வந்துருமோன்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்ட இருந்து இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்றம் முடியாதுன்னு தூக்கி போட்டாங்க. இவரும் கேட்டார். இப்போ நாளைய தினம் தீர்ப்பு தரேன்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய பார்வையில் 2 வாய்ப்பு இருக்குது. 90% இது இடிக்கு போகலாம் என்று கொடுக்கலாம். ஒரு 40% வாய்ப்பு, 10லிருந்து 40% வாய்ப்பு 2 நீதிபதிகளில் ஒரு நீதிபதி மாறுபட்ட தீர்ப்பை கொடுத்து மீண்டும் 3வது நீதிபதிக்கு அனுப்பிச்சு இன்னும் ஒரு 2-3 வாரம் இழுக்க பார்க்கலாம். ஆனால் இந்த எடுக்கப்பட்டிருக்க கேள்வி ரொம்ப சரி எடப்பாடி அவர்கள். ஆனால் இவர்கள் இதற்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பார்த்தால் கடந்த 2-3 நாட்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் அந்த மாணவியை தொல்லைப்படுத்திய ஞானசேகரன் கிட்டத்தட்ட தப்பிக்க விடும்படியாகத்தான் சார்ஜ் ஷீட் வந்திருக்கு. அவர் இந்த வழக்கிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும்னு குவாஷ் பெட்டிஷன் போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்றுக்கு ஜாஃபர் சாதிக்கு பிஎம்எல்ஏலையும் அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. ஸோ சரி, இந்த 2 வழக்கம் இருக்கட்டும். அவர் இத்தனை சொத்துக்களை வாங்கினார்னதுக்கு தமிழ்நாடு அரசு ஏதாவது கேஸ் போட்டிருக்கா? என்ஐஏ போடுறதோ இடி போடுறதோ அவங்க பண்ணுறது. பட் தமிழ்நாட்டு அரசில் தமிழ்நாட்டில் தான் அவன் அத்தனை விஷயமும் பண்ணியிருக்கான். அடுத்தது அவன் இது ஜாஃபர் சாதிக் அமீருக்கு பணம் கொடுத்தது அவரை சேர்த்துருக்காங்க. ஆனால் ஜாஃபர் சாதிக் நேரில் போய் ஸ்டாலின் கிட்ட போய் ஏதோ ஒரு நிதி பணம் கொடுத்துருக்கார். அதே போல் உதயநிதியை சந்தித்து ஒரு 7 லட்சம் ரூபாய் ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கார். அதையெல்லாம் பற்றி என்ன விசாரணை பண்ணுறீங்க? இங்கே நடக்கிறது நீதியின் ஆட்சியா, இல்லை தமிழகத்தில் நீதி திமுக ஆட்சிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடுச்சு? இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து எடப்பாடி பழனிசாமி இன்னொரு கருத்தையும் தெரிவிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சட்டமன்றத்தில் சட்டமன்ற தலைவர் அப்பாவு அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மட்டும் கிடையாது, இது குறித்து பேசுவதற்கு அனுமதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக தெரிவிச்சிட்டாங்க. அதாவது இனி வரக்கூடிய நாட்கள்லையும் இந்த டாஸ்மாக் வாரம் குறித்து பேசுவதற்கு அங்கே அனுமதி கொடுக்க முடியாது அப்படிங்கிற நிலையில் அவங்க தெரிவிச்சிட்டாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ ஒரு சட்டமன்ற தலைவர் ஒரு விஷயம் குறித்து மக்கள் மன்றத்தில் விவாதிப்பதற்கு அனுமதி கொடுக்கவே முடியாது அப்படிங்கிறது தெரிவிப்பது சரியான கருத்தா விஷயமா? இல்லை, அப்பாவு அவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அவரை எதிர்த்து எதிர்க்கட்சி தலைவர் இல்லை, ஆளுங்கட்சி மந்திரிகளே கூட புலம்புவாங்க. அவர் மந்திரிகள் கொடுக்க வேண்டிய பதிலெல்லாம் இவரே கொடுத்து பாதி கேள்வியை முடிப்பார். மந்திரிகள் பேசினாலும் கமெண்ட் அடிப்பார். நேற்றைய தினம் அதே விஷயத்தில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த கூடலூர் எம்எல்ஏ கேட்குறார், என்னுடைய தொகுதியில் ஐடி துறை சார்பாக இது கட்டணும் அப்படின்னு கேட்டால், எங்கள் துறையில் காசே கொடுக்கல, ஐடி கீழே வர வேண்டியதெல்லாம் தொழில்துறை வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறார். ஏன்னா இவர் நிதியமைச்சராக இருந்தவர்கிட்ட இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் உதச்சி வச்சுருக்காங்க. இந்த திமுக அரசிலேயே மிகவும் அறிவுஜீவி என போற்றப்படுபவர் இவர். வந்தால் தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமையே மாற்றிடுவோம். அவங்க என்ன கொடுத்தாங்க, ஒரு 505 பக்கத்தை கொண்ட ஒரு இதை கொடுத்தாங்க. அதில் என்ன சொல்லுது, போன ஆட்சியில் 5.5 லட்சம் கோடிக்கு மேல் கடன் வாங்கி விட்டார்கள். ஆனால் நாங்கள் 505 வாக்குறுதிகள் கொடுத்து விட்டோம் என்று பார்க்காதீர்கள். இந்த ஆட்சியில் பல ஊழல்கள், பல்வேறு விஷயங்கள் நடக்கின்றன. அவை நாங்கள் நீண்ட ஆட்சி அனுபவம் உள்ளதால் இவற்றை எல்லாம் சரி செய்வோம். அதற்கு பிடிஆர் என்பவர் தான் மூஞ்சின்னு காட்டி கொண்டு வந்தார். அவர் தான் நான் சொன்ன அந்த பேட்டியில் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் லீக்கேஜ் ஆகுதுன்னார். அதில் அடுத்த லைனில் என்ன சொல்கிறாருன்னா, மணல் மற்றும் இது குவாரியில் சில 100 கோடிகள் தான் வருது, அதில் பல ஆயிரம் கோடிகள் ஆண்டுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ எங்கெல்லாம் லீக்கேஜ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நமக்கு தெரியும்ல, கட்சிக்கு தலைமைக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். அதுக்குத்தான் மந்திரிகள். தமிழகம் எப்படி போனால் என்ன, மக்கள் எப்படி போனால் என்ன, 3 எழுத்தில் எங்கள் உயிர் இருக்கும். அது கட்சிக்கு சொத்து நிதி தான். அது மக்களுக்கு என்ன, கடன். அதைத்தான் இந்த ஆட்சி கிட்டத்தட்ட 4,30,000 கோடி ரூபாய் கடன் தான் ஏறி இருக்கு. இவங்க வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி 70 ஆண்டுகளில் வாங்கிய கடனை விட இவங்க 4 வருஷத்தில் அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஏதாவது
இந்த 4 வருஷத்தில் பெரிய ஸ்கீம் ஏதாவது போட்டிருக்காங்களா? புதிய கட்டுமான திட்டங்கள்னு இவங்க வருஷத்துக்கு 20,000 கோடி என்னமோ காட்டுறாங்கன்னா அதில் 90% மெட்ரோக்கு செலவு செய்வது மட்டுமே தான். மற்றபடி எந்த ஸ்கீமும் போடல. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு பேர் என்ன, பேனா வைக்க போகிறோம்னாங்க. அப்புறம் கலைஞருக்காக அதுக்கு ஒரு திரைப்பட நகரம் அமைக்கிறேன்னாங்க. இந்த மாதிரி செலவுகளை தவிர மக்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா? பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.